ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து சாம்சங்கில் இன்வெர்ட்டர் மாடலு 600 லிட்டரு சைடு பை சைடு. இது ப்ராப்ளம் என்னென்னா கூலிங் வரல. நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஒன்று ஒன்றா. அதாவது கம்ப்ரஸர் ரன் ஆகுதா, இல்லை கேஸ் லீக்கா, இல்லை கம்ப்ரஸர் வந்து பம்பிங் போயிடுச்சா, இல்லை போர்டு எதனா ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை கம்ப்ரஸர் போயிருந்தது அப்படின்னா நம்ம வேறு கம்ப்ரஸர், அதுக்கு சூட்டபிளான கம்ப்ரஸர் போடுறோம். ஒரு வேளை வந்து இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர் போட முடியாதுன்றதுனால, நம்மக்கிட்ட இல்லைன்றதுனால ஆர்டினரி கம்ப்ரஸர் போட்டோம் அப்படின்னா வயரிங் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். கம்ப்ரஸர் மட்டும்தான் ப்ராப்ளம் இதில். மற்றபடி வந்து அதாவது போர்டு எல்லாம் நல்லாயிருக்கு. ஃபேனு கீழே ஃபேனு ரன் ஆகுது, மேலே எல்லாமே ரன் ஆகுது. கேஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா நமக்கு லீக்கேஜ் கிடையாதுன்னு அர்த்தம். கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் கேஸ் இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு வந்து லீக்கேஜ் கிடையாது, கம்ப்ரஸர் மட்டும்தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது கம்ப்ரஸர் போடுறோம். இதில் இருந்தது வந்து சாம்சங்கில் இன்வெர்ட்டர் மாடல் 190 சீரீஸ். இது அதாவது ஓஎல்பி வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக தனியாக வரும், போர்டு சேஃப்டிக்காக. ஃபுல்லாக வந்து அந்த கண்டென்சரே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் ஆகிட்டு அவ்வளோ டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கு. ஒருவேளை அதனால் கூட ஓவர் ஹீட் ஆகி கூட போயிட்டுருக்கலாம். கேஸ் லீக்கேஜ் ஆகி அதனால் ஓவர் ஸ்பீட் ஆகி எல்லாம் நமக்கு கண்டினியூ ரன்னிங்கில் இருந்து ஹீட் ஆகி எல்லாம் போகலை, கேஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து இதுக்கு சூட்டபிளான கம்ப்ரஸர் அப்படின்னா எல்ஜியில் வந்து 72 வந்து சரியாக போயிடும். சூட்டபிளான கம்ப்ரஸர் இதுக்கு. எம்ஆர்பி அப்படின்னா 4200 அந்த ரேஞ்ச் இருக்கும் இது எம்ஆர்பி. இதை நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஃபிட்டிங் சார்ஜு, கேஸ் சார்ஜிங்கெல்லாம் தனியாக வரும். இந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது கம்ப்ரஸர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். 72 ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 500லேருந்து 600 லிட்டருக்கு நல்லா சாலிடாக வந்து ஒர்க் பண்ணும். இந்த இப்போது நம்ம ரெடி பண்ணுற ஃப்ரிட்ஜு வந்து டபுள் சைடு கூலிங் காயில். இது 2 சைட்லேயும் வந்து கூலிங் காயில் வரும். ஃப்ரிட்ஜ்லேயும் வரும், ஃப்ரீசர்லேயும் வரும். ஸ்டார்டிங் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் சைடு வந்து கூலிங் காயில் வந்து ஸ்டார்டிங் வந்து கூலிங் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசர் சைடு வரும். இந்த மாடல் அப்படி தான் இருக்கும். இதில் மாமூலாக சைடு பை சைடுனா ஒரு சைடு கூலிங் காயில் வரும், இன்னொரு சைடு வந்து ஏர் ஃப்ளோ மட்டும் நடக்கும். இதில் வந்து டபுள் சைடு கூலிங் காயில். இது ஹீட்டரும் 2 ஹீட்ரு வரும். 72 கம்ப்ரஸரு. நம்ம வந்து இதுக்கு இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்சரு வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா போட போகிறதில்ல. அதோட ஒரிஜினல் கண்டென்சர் தான். ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ டிஸ்சார்ஜிங் வெல்டிங் வைக்கிறோம். வெல்டிங் வச்சு முடித்தோடனே ஜஸ்ட்டு ஃபில்ட்ருக்கு முன்னாடி நம்ம அதை கட் பண்ணிவிட்டு, பழைய ஃபில்ட்ரு கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். உள்ளே ஏதாவது டஸ்ட்டு எதனா இருந்து பிளாக் ஆகி நமக்கு எதனா கம்ப்ரஸர் போயிடுச்சா அந்த விஷயம் எதுவும் தெரியாது நமக்கு. ஜஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரீயாக ஏர் வருது, இல்லை லைட்டாக ஆயில் வந்தால் கூட, லைட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை, நிறையா வரக்கூடாது ஆயில் வாட்டுறது மாதிரி. ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு புது ஃபில்ட்ரு போடுறோம். ஃபில்ட்ரு போட்டு நம்ம வந்து கேப்லர், பழைய கேப்லரே போட்டுடுறோம். கேஸ் இருந்ததுன்றதுனால மேக்ஸிமம் வந்து துரு பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதில் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வந்தது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது கேப்லரு. அது எப்படி இதுக்கு முன்னாடி வெல்டிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை கம்பெனிக்காரங்களே அவ்வளோ ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்தாங்களான்னு தெரில. ஜஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சு மட்டும்தான் வெளியில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஃபீட்டாவது நமக்கு இருக்கணும். அந்த கேப்லர் வந்து அந்த புது ஃபில்டர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது லென்த்துக்கு 1 ஃபீட்டாவது இருக்கணும். ஒரு 1 ஃபீட் லெவலுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சைஸ் 3/6 வந்து ஒரு சின்ன பைப் போட்டு ஜம்பர் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து லென்த்து அதிகமாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபில்டருக்கு வந்து நம்ம கொடுத்துட்றோம்.
செக்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரம் பண்ணுறோம். ஆயில் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீட்டாக ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஏர் நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம், ஓரளவுக்கு நல்லா ஏர் வந்ததுக்கப்புறம் அதுவும் வெல்டிங் வச்சிடும், நிப்பிளும் வெல்டிங் வச்சிடும். இந்த இதெல்லாம் வெல்டிங் வச்சுட்டு நம்ம வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மெயினான ஒர்க் இருக்குது நமக்கு, வயரிங் ஒர்க்கு. வயரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் சைடு கூலிங் காயில் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சைடு வந்து நமக்கு ஹீட்ரு ஒர்க்கோட முடிஞ்சிடும். இது வந்து டபுள் சைடுன்றதுனால 2 சைடு ஹீட்ரு ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ கூலிங் ஒர்க்கு நம்ம எல்லாம் ஓகே, கூலிங் வந்தது ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். இது வயரிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரெண்டும் ஒரே வாட்டி நம்ம வந்து ரன்னிங்கில் வைக்கிறோம். அதாவது அதோட கம்ப்ரஸர், அதாவது இன்வெர்டர் மாடல் ஃப்ரிட்ஜு நம்ம வந்து அனலாக் மாமூல் கம்ப்ரஸர் வச்சுருக்கோம். அந்த போர்டும் ஒர்க் ஆகணும், இந்த கம்ப்ரஸரும் ரன் ஆகணும், ஹீட்டரும் ரன் ஆகணும். அதுக்காக வந்து நம்ம வயரிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கேஸ் ஃபில்லிங் ஒர்க்கெல்லாம் வந்து தனியாக வந்து நம்ம, அதாவது கம்ப்ரஸர் மட்டும் தனியாக ரன்னிங் பண்ணி, அந்த ஃப்ரிட்ஜோட வயரும் தனியாக ரன்னிங் பண்ணி, 2 வயரும் தனித்தனியாக வச்சு ரன் பண்ணி நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஓகே. ஜஸ்ட் இப்போ வந்து வயரிங் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 சைடு ஹீட்ரு வரும், 2 சைடு கூலிங் காயில் வரதுனால, அதாவது டீப் ஃப்ரீசரு அங்கே ஒரு நமக்கு ஃபீஸ் வருது, பயோமீட்டரும் வருது. சேம் அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டருக்கு வர ஹீட்டருக்கும் அந்த சைடும் ஒரு ஹீட்ரு வருது, பயோமீட்டரும் வருது. ஹீட்டர்கிட்ட அவங்க கொடுத்துருப்பாங்க ஃபீஸ் மாதிரி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சைடு வந்து நம்ம வந்து மெயினாக எடுத்துக்கிட்டு, இன்னொரு சைடு வந்து செகண்டரியாக இதிலேருந்து ஹீட்டருக்கு போகிற லைன் அதுக்கு கொடுக்குறோம். நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் சைடு தான் வந்து கூலிங் காயில் வந்து வரும், சின்ன கூலிங் காயில். ஸோ நம்ம அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. செகண்டரி தான், டீப் ஃப்ரிட்ஜ் தான் வந்து நமக்கு மெயினாக வந்து கண்ட்ரோல் இருந்ததுன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் சைடு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கண்ட்ரோல் கீழே வந்துடும் நமக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் சைடு வந்து நம்ம ஹோல் போட்டுக்கிறோம். இது ஒரிஜினல் கண்டென்சர் காயில்ன்றதுனால நம்ம வந்து ஹோல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். பைப்பு வந்து உள்ள கண்டென்சர் பைப்பு எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன இது வச்சு, ஒரு ஊசி மாதிரி வச்சு நம்ம ஹோல் வந்து போட்டுட்டு, எதுவும் தட்டுப்படலை அப்படின்னா பெரிய ஹோல் போட்டுட்டு, ஒரு 5 வயர் தேவைப்படும் நமக்கு மெயின் டைமர்லேருந்து. இந்த ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு வந்து ஒரு 2 வயர் தேவைப்படும் இந்த சைடு ஹீட்டருக்காக. நம்ம வந்து ஒரு ஹோல்ஃபுல் ஃப்ரிட்ஜில் உள்ள மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு தெர்மாஸ்டாட்ரு, அதோட டைமரு, ரெண்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மாமூலாக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஹோல்ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் பேஸ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நிறையா வீடியோவில் போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து இதில் நம்ம இப்போ பண்ணது வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியாக அந்த சர்க்யூட் டயக்ராம்லாம் போட்டிருப்போம். வட்டம் நம்ம அதை வந்து திருப்பி போட்டு போர் அடிக்க விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 3 வயரில் வந்து ஒரு வயர் வந்து தெர்மாஸ்டாட்ரு கொடுக்குறோம். அதோட அவுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக டைமருக்கும் போர்டுக்கும் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைமர்லேருந்து வர ஹீட்ரு ஒயர், அதாவது பிங்க் ஒயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ஃபீஸுக்கு கொடுக்குறோம். ஃபீஸோட அவுட்டு வந்து ஹீட்டருக்கு, ஹீட்டரோட அவுட்டு ப்ளஸ் வந்து பயோமீட்டரும் நம்ம டைமர்லேருந்து அந்த ப்ளூ பின்னும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஹீட்டருக்கு இந்த பக்கம் ஹீட்ரு ஆன் ஆகிறப்போ இதோட சப்ளை வந்து நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபீஸ் வைக்கிறோம். அதாவது இன்கேஸ் வந்து கண்டினியூ ரன்னிங்கில் இருக்குது, இல்லை ஒரு சைடு ரூமில் கூலிங் வரல, இன்னொரு சைடு அந்த பக்கம் அதிகமாக வருது அப்படின்னா அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த பக்கம் ஃபீஸ் வச்சுருக்கோம். நம்ம யூஸ் பண்ண டைமர் இது இருக்குது. இப்போ நம்ம உள்ளே கொடுத்த கனெக்ஷனுக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம உயிர் கொடுக்க போகிறோம். இந்த டைமர்லேருந்து வயரிங் முடிச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து இப்போது அதோட வயர்லேயே, அதாவது அந்த ஃப்ரிட்ஜோட வயரே ஆன் பண்ணுறோம். கம்ப்ரஸரு ரன் ஆகுது, நமக்கு அந்த ஃபேனும் இப்போ ரன் ஆகும். ஒரு நிமிஷத்தில் அந்த ஃபேனும் ரன் ஆகுது. இன்கேஸ் நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது, கட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு தெர்மாஸ்டாட்டர் சப்ளை வந்து கட் ஆஃப், கூலிங் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைமர் வரைக்கும் சப்ளை போகாது. டைமர் வரைக்கும் சப்ளை போகலை அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து டிஸ்பிளே எரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஆஃப் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த கூலிங் வரதுக்காக ரன்னிங்கில் இருக்குன்றதுனால இப்போ வந்து நமக்கு உள்ள ஃபேன் கனெக்ஷனு, கீழே ஃபேன் கனெக்ஷனு, கம்ப்ரஸருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக டைமர் கீழே, மீதி இந்த டிஜிட்டல் ஒர்க்கு, அதாவது இந்த டிஸ்பிளே கீழே வந்து டிசி ஃபேனு, உள்ளே இருக்கிற டிசி ஃபேனுக்காக நமக்கு வந்து இந்த போர்டு கீழே வந்து ஒர்க் ஆகும். அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து சென்சார்
டெம்பரேச்சர் இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. பட் இந்த டிஸ்பிளே வந்து டம்மி தான். நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம அந்த இடத்துல அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஜஸ்ட் உள்ளே வந்து எல்லாமே வந்து தெர்மாஸ்டாட்டர் கண்ட்ரோல் தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா தெர்மாஸ்டாட்டர் வந்து அந்த லெவல் வந்தோன்னா கட் ஆஃப் ஆகிடும். கட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜ் மொத்தம் லைட்டு கூட எரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சைலண்ட்டாக இருக்கும். கட் ஆஃப் ஆகி திருப்பி ஆன் ஆகிறப்போ நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரன்னிங்கில் இருக்கும். இப்போ வந்து நமக்கு கூலிங் வந்து ஒரு சைடு வந்து நமக்கு 3 வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து மைனஸ் வரைக்கும் போகுது. அப்படியே கண்டினியூ ரன்னிங்கில் விட்டால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வயரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அதில் நம்ம என்ன சர்க்யூட் டயக்ராம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத